முதல் விநாயகரை கும்பிட்டுப்போம். விநாயகர் இங்கேயே துணையாக இருக்கணும்ப்பா. வணக்கம் மக்களே, இந்த வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் சமர்ப்பணம் ஆகட்டும். நான் காஞ்சிபுரத்தில் கடை போட போகிறோம். கார்த்திக் பொட்டிக் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கடை ஏகாம்பரனார் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு பங்குனி உத்திர திருவிழா நடக்குது. 13 நாள் திருவிழா. அதில் 10 நாள் நான் கடை போட போகிறோம். இங்கே எல்லாரும் அனைவரும் வந்துடணும், எல்லாரும் வந்துடணும். அதுக்கு தான் உங்களை பத்திரிக்கை வச்சு கூப்பிடணும்னு கொஸ்டின் தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணினேன். நான் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்றேன், எல்லாரும் வந்துடுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 10 வர முடியவங்க வாங்க, வர முடியாதவங்க வீட்டில் இருந்தே பார்த்துக்கோங்க. நம்ம கடை இங்கே தான் போட போகிறோம். நம்ம கார்த்திக் பொட்டிக் கடை, நம்ம கடை உள்ளே தான், இங்கே தான் கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. நான் கடை காட்டுறேன் உங்களுக்கு எங்கன்ட்டு. வந்துடுங்க எல்லாரும். வர முடியுங்க வாங்க, வர முடியாதவங்க சாமி வீட்டில் இருந்தே நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். சாமி புறப்பாடு பண்ணுறது எல்லா வீடியோவும் எடுத்து நாங்கள் உங்களுக்கு காலையிலையும் புறப்பாடு பண்ணோம், நைட்டும் பண்ணுவார். 2 வீடியோவும் நாங்கள் எடுத்து போடுறோம். நீங்கள் பாருங்கள். எல்லா ஊர் மக்களும் வந்துடணும். வாங்க, நம்ம காஞ்சிபுரத்துக்கு வாங்க, ஓகேங்களா. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கிங்க நம்மளை, ஓகேங்களா. நான் டெய்லியும் வீடியோ போடுவோம், அந்த வீடியோவை பாருங்கள் எல்லோரும். வீட்டிலேருந்து வர முடியவங்க வாங்க, வர முடியாதவங்க வீட்டில் இருந்தே நீங்கள் சாமியை பார்த்துக்குங்க. நம்ம அம்மையப்பன் கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க, ஒரு முறையாச்சும் போங்க. இந்த திருவிழா டைமில் இன்னும் நல்லது. நீங்கள் நம்ம ஏகாம்பரனார் கோயிலுக்கு, நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரனார் நம்ம அம்மையப்பன் கோயிலுக்கு கண்டிப்பாக நம்ம அம்மையப்பனை தரிசனம் பண்ணுங்கள். வர முடியாதவங்க வீட்டில் இருந்து தரிசனம் பண்ணிக்கோங்க.